Hi, welcome to Tutu's Kitchen. இன்னைக்கு ஸ்பைசி எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேகின்னு சொன்னதும் என் ஹஸ்பண்டோட மூஞ்சே மாறிடுங்க. எப்போவுமே நூடுல்ஸ் தான்ற மாதிரி யோசிப்பார். அவருக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. அதனால் இன்றைக்கி டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் மேகி ரெசிபி ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நூடுல்ஸ் பிடிக்காதவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க நம்ம டுட்டூஸ் கிச்சனுக்கு போயிடலாம். ஸ்பைசி எக் நூடுல்ஸ் மேகி யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு பெரிய சைஸ் ஆனியன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, க்ரீன் சில்லி ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு முட்டை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சிக்கன் மசாலா, தேவையான அளவு மிளகாத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள். இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானதும் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் இதில் ஆனியன் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்குற வரைக்கும், கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ ஆனியன் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ டொமேட்டோ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். மஞ்சள், தேவையான அளவு உப்பு, மேகி அந்த பேக்கெட்டில் மசாலா பேக்கெட்லேயே உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலா கரிஞ்சிடும். இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். முட்டை ஊற்றினோடனே உடனே கலந்துட வேண்டாம். இப்போ கொஞ்சம் ஒரு 2-3 செகண்ட் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்க்ராம்பிளாக வரும். அப்படி இருந்ததுன்னா நம்ம மேகி கூட மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ ஊற்றி இந்த மாதிரி செட் ஆன பின்னாடி லைட்டாக அதை மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. முட்டை ஒரு 2-3 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், முட்டை வந்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மேகி பேக்கெட்லேயே வரும்ல அந்த மசாலா பேக்கெட், அது இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன நூடுல்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அதில் வர மசாலாவே சேர்த்துக்கலாம். இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா ஆட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். சும்மா ஒரு குயிக் மிக்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். ஆக்சுவலி நான் இன்றைக்கி சின்ன பேக்கெட் மேகி தான் செய்ய போகிறேன், ஒரு பேக்கெட் தான், அதனால் 1 கப் தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது எக் ரொம்ப பிடிக்குன்றவங்க இன்னும் கூட எக் சேர்த்துக்கலாம் நீங்கள், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா குக் பண்ணுற டைமும் ரொம்ப கம்மி தான், இன்க்ரீடியன்ஸும் ஒன்றும் ஜாஸ்தி இல்லை. நூடுல்ஸ் பிடிக்காதவங்க மோஸ்ட்லி யாரும் இருக்க மாட்டாங்க. அதுவும் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட்டில் டின்னருக்கு பண்ணி கொடுக்கலாம். நார்மலாக மேகி அப்படியே பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி எக் போட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டேஸ்ட்டுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், இப்போ ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நூடுல்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்ளேவர் நல்லா இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்பைசி மேகி எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கமெண்ட்டில் கேளுங்கள். டுட்டூஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.